வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி தேங்காய் தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 200 கிராம் கப் அளவில் 2 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 4 மணி நேரம் ஊற விடணும். 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் அரிசி ஊறினதோ தண்ணி வடிகட்டிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். இப்போது கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்துருக்கேன். அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். 8 மணி நேரம் மாவு புளிக்க விடணும். இப்போ மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். தவா சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததோ மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கிறதுனால திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தோசை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.